ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம வாழ்றத காட்டிலும் அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ட்ரெஸ் பண்ணணும், இந்த ட்ரெஸ் பண்ணணும், அந்த சாப்பாடு சொல்லணும், அந்த படிப்பு அந்த படிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனால் ஆசைகள்லாம் நிறைவேறுமா கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இட்லி பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒவ்வொருத்தருக்கா இட்லி தோசை பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க பொங்கல் பண்ணி போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி பூரிலாம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். அந்த இடத்துல பொங்கலை நம்ம வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டு போவோம். ஏன்னா எல்லாருக்கூடயும் இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் பொங்கலை சாப்பிட்டு போவோம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா படிக்கணும், நம்ம நிறைய படிக்கணும் ஆசைப்படுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ படிக்க முடியாதுமா, என்கிட்டலாம் அவ்வளோ காசு கிடையாது, நான் சொல்கிறத நீ படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அவங்க சொல்கிறபடி வீட்டில் அவங்க சொல்கிறபடி நம்ம படிச்சுட்டு அவங்க சொல்கிறத நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி வேலைக்கு போகணுன்னாலும் பார்த்திங்கன்னா, வேலைக்கு அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த வேலைக்கு தான் போகணும், இப்படி சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், நிறைய ஆசைகள் இருக்கும். அப்போ வீட்டில் வாங்கலாம்னு சொல்லுவாங்க, வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட இஷ்டப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி அந்த இதுதான் வாங்கணும்னு சொல்லுவாங்க, அதுபடி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் போட்டுக்க ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண்களாக இருந்தால் வீட்டில் 1000 கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, ஒரு கோட்டை கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் ஒரு புடவை உடுத்தி தானோ, ஒன்று சேரீ போடணும், இல்லை மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னா, இல்லை மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. அது உங்கள் வீட்டில் அப்போ என்ன சொல்லுவாங்க, உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டியா, நீ இப்போ புடவை கட்டு வர, இல்லை எங்கள் அத்தைக்கு பிடிக்காது, அதனால தான் நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது இல்லை. ஓ அப்படியா, நீயே எப்போ இதே சாப்பிட்ற, எங்கள் சித்திக்கு பிடிக்காது அப்போங்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். இருந்தாலும் சரி ஃபோனில் திட்டுவாங்க. நீ சோசியல் மீடியாவில் அதை போட்ட, இதை போட்ட அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுறாங்கன்னு பயந்து போய் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இஷ்டப்படி சித்திக்கு உறவுக்காரங்களுக்கு இஷ்டப்படி அப்படி தான் நம்ம அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு வீடியோவும் போடணும். இல்லை அது தெரிஞ்சு இது தெரிஞ்சு எதையாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயந்து பயந்து தான் அந்த உறவுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க சொல்லி பயந்து பயந்து தான் வாழணும். இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம வாழ்கிறோமா கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம். 90% பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், 10% தான் நமக்காக வாழ்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ பாரு அடுத்தவங்களுக்கு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம். அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லுவாங்களோ, அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லுவாங்களோ, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்களா, அப்புறம் உறவுக்காரங்க யாராவது சொல்லுவாங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது நம்ம நினச்சது நடக்குமா கேட்டால் ஏதாவது 1 2 நடக்கும். இருந்தாலும் பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா 90% பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய உறவுக்கு அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. தங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க, விட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தா நமக்குன்னு பார்த்தா ஒரு 80 வயசு இருக்குது, நமக்குன்னு 80 வயசு ஆயுசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டா கடவுள் ஐயோ அவன் 70 வருஷம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டா மறுபடியும் ஒரு 80 வயசு ஒன்று கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய வயசை அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும் சரி, சித்திக்கு வாழ்ந்தாலும் சரி, அத்தைக்காக வாழ்ந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்கு வாழ்ந்தாலும் சரி, ஃப்ரெண்டுக்காக வாழ்ந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உரிமை யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி வாழணும் அப்படின்னு, என்னென்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எந்த மாதிரி சாப்பிடணும், எங்கே போகணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த விருப்ப வெறுப்புகள் தான் இருக்குது. அதையும் மீறி அடுத்தவங்களுக்காக நம்ம பயந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை காதலிப்பேன், ஆனால் வீட்டில் பயங்கரமாக திட்டுறாங்கன்னு பயந்து போய் அம்மா பார்த்த பொண்ணையே கட்டுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுடைய விருப்புகள் எல்லாமே வெறுப்பாக போயிடுறது. அப்போ அம்மா ஆசைப்படி அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணே வேண்டா வெறுப்பாக வாழுங்க. கொஞ்சம் காலத்தில் அம்மாவுக்கு வயசாகி அம்மா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பிக்கும். அன்றைக்கே நான் எங்கள் அம்மாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன், இல்லைன்னா என்றைக்கே நான் காதலிச்ச பொண்ணை கழிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவான். இருக்காரோ இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல அந்த பையன் இப்போ சொல்லுவோம். அப்போ அந்த பொண்ணாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம், அம்மா அப்பா இது அம்மா அப்பா திட்டுவாங்க. ஒரு பொண்ணு நாளைக்கு உறவுக்காரங்க மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில் எப்படி முழிப்பேன், பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, அதெல்லாம் வழி கிடையாது, நீ கட்டி தான் ஆகணும்பாங்க. அப்புறம் கட்டி முடிச்சு அந்த பொண்ணுக்கு 1000 சோதனை வந்தாலும் நாளைக்கு கண்ணீர் விட்டு அழுகும். ஐயோ அம்மா சொன்னால் நான் கட்டிக்கிறேனே, ஒருவேளை அவனை கட்டினா கூட வாழ்க்கை நல்லா இருக்குமோ, இப்படியே அடுத்தவங்களுடைய விருப்பு
ஒரு பிள்ளையை நம்ம வாழ வேண்டியிருக்கு. நமக்குன்னு ஒரு சந்தோஷமா வாழ்க்கை இருக்குமா கேட்டால் இல்லை. அது என்றைக்குமே வந்து பார்த்தா நமக்குன்னு ஒரு கொஞ்சமாவது ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அப்படிப்பட்டவங்க இப்போ யார் பேச்சையும் கேட்காம ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா, அவன் சுயநலம் பிடிச்சவன் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவன் தான் ரொம்ப நல்லவன், சிந்திக்க தெரிஞ்சவன். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கைய வந்து அவங்க அம்மா, அப்பா படிக்க வச்சாங்க, வேலைக்கு போக சொன்னாங்க. சரி, அதுக்காக அவனுடைய சொந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தான் வாழ போறான். அவனுக்கு வந்து ஆசைய வந்து கொஞ்சமாவது மதிக்கணும். நெறைய பெற்றோர் வந்து மதிக்கிறாங்க. சில பேர் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதிக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் சரி, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா அவன் இருந்தான் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் சரி, எதுக்காக நம்ம வந்து அவன கல்யாணம் பண்ணணும், இவன கல்யாணம் பண்ணணும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் எதுக்காக சொல்றோம்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த பையன் வந்து சந்தோஷமா வாழ்க்கையில வாழணும் அப்படி ஒரே எண்ணத்துல தான் சொல்றோம். யார கல்யாணம் பண்ணா என்ன? அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். பிள்ளை குட்டியோட அவன் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் வந்து அம்மா, அப்பா எல்லாருடைய ஆசையும் வந்து அதுதான் வந்து இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சின்ன பையன் தப்பா ஒரு பொண்ண வந்து தேர்ந்தெடுத்துறக்கூடாது, தப்பா ஒரு பையன தேர்ந்தெடுத்துறக்கூடாது. நம்ம சொல்றவங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களாலும் சரி, யார் யாருக்கு தெரியணுமோ நெறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியும். நெறைய பேருக்கு சில விஷயம் தெரியாது. அதனால பெரியவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். சின்னவங்களுக்கு எல்லாம் தெரியாது சொல்றது வந்து நல்லது கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியலாம். அதனால என்னைக்குமே வந்து பார்த்தா, சின்னவங்களுக்காக பெரியவங்க விட்டு குடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா விட்டு குடுக்கலாம். சின்னவங்க சொல்றது ஒரு நியாயமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து விட்டு குடுக்குறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா வயசாயிடுச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப சின்னஞ்சிறுசுగా வாழட்டும் அப்படின்னு விட்டு குடுக்குறது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஆனா எத்தனையோ வீட்ல வந்து இப்போ வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவன் ஒரு சின்ன குழந்தை. 30 வயசுக்காரன கூட அம்மாவோட பார்வையில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையா தான் தெரிவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதனால அந்த பொண்ணலாம் கட்டிக்க வேண்டாம். இல்ல அவன்லாம் அந்த படிப்பு உனக்கு வேண்டாம். எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும். என் உறவுக்காரங்க வீட்ல இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சிஏ தான் படிக்கணும்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சிஏவ போட்டு முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். அவனால படிக்கவே முடியல. ஏன்னா அவ அம்மா வந்து அவ வேற ஏதோ படிக்கிறேன்னா, அவ அம்மா இல்ல சிஏ படிச்சா தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் தாண்டியாச்சு. 28 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. இன்னும் அவனால படிச்சு வந்து படிக்கவே முடியல. அ ஒவ்வொ ப ஒரு வருஷம் இதே 2, 3 வருஷமா தாண்டி கடைசியா வந்து ஃபைனலுக்கு வந்திருக்கான். இன்னும் அத முடிக்கிறதுக்கு எத்தன வருஷம் ஆகும்னு தெரியல. சொன்னா கேட்கறதில்ல. இது யாரோட விருப்பம் அப்டின்னா, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உறவுக்காரங்கள எல்லாரும் ஒருத்தர் லாயர் படிச்சிருக்கான், ஒருத்தர் டாக்டர் படிச்சிருக்கான். எல்லாரும் படிச்சிருக்காங்களே! நீ ஒண்ணுமே படிக்கலன்னா எனக்கு அவமானம். அதனால நீ இதான் படிக்கணும்னு சொல்லி அவ அம்மாவே வந்து படிக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு வந்து சுத்தமா படிப்பு ஏறல. அப்ப அவ அம்மாக்காவ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்டின்னா என்ன வரும்? இப்ப கூட படிப்பு ஏறல. அப்ப 10 வருஷம் வந்து ஆகுது. இதுக்கு மேலேயும் கூட 10 வருஷம் இன்னும் அந்த ஃபைனல் முடிக்க கூட ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். இல்ல முடிக்காமயே போகலாம். ஏன்னா வந்து அடுத்தவங்க சொல்லி வந்து ஒரு மூளைய திணிக்கும்போது அந்த பையனுக்கு வருமா கேட்டா வராது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஒரு விஷயம் கிடையாது, 2 விஷயம் கிடையாது. அதனால எதுவா இருந்தாலும் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தது அப்டின்னா வந்து உதவி செய்றதுக்கு வந்து உங்களுக்கு யாரு நீங்க தான் வந்து உங்க வாழ்க்கைய வந்து பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்து உறவுக்காரங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஃபோன் பண்ணி பாருங்க. 4 நாள், 5ஆவது நாள் அவங்களே எரிச்சல் அடைவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குடும்பம்னு இருக்கும். என்ன சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய அவங்கவங்க தான் வாழணும். இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் உறவா இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, பிள்ளை குட்டின்னா அவங்கவங்க குடும்பத்த தான் பார்க்கணும். அடுத்தவங்க குடும்பத்த வந்து பார்க்க முடியுமா சொல்லுங்க? எங்க உறவுக்காரங்க அப்படிதான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. சின்ன விஷயம்லாம் கூட உடனே ஒரு நாளைக்கு ஒரு 5, 6 ஃபோன் வரும். என்ன பண்ணணும்? எங்கேருந்து போறது? கார்ல போணுமா? பஸ்ல போணுமா? அங்க இறங்கின உடனே நான் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் மெட்ரோல ஏறியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோனு இப்படியே ஒரு நாளைக்கு 10 தடவ, 15 தடவ சாப்பிட விடுறதில்ல, தூங்க விடுறதில்ல. அப்ப நமக்கு வந்து நாள் சிரிச்சாலும் போக போக எரிச்சலும் கோவமா தான் வந்து வரும். ஏன்னா, இப்படிலாம் அந்த அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாங்க. நான் கூட சொன்னேன், "இப்படி அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணி எப்ப பாரு இப்படி கால் பண்ணாதீங்க, சாப்பிடாம, தூங்காம இவரு டென்ஷன் ஆகுறாரு" அப்படின்னு. ஆனா அவங்க வந்து திருந்துன மாரி தெரியல. உங்களுக்குன்னு மூளை இருக்கா இல்லையா? அத வச்சு யோசிச்சு வைங்க அப்படின்னு நான் சொல்லி எத்தனோ தடவ சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து இவருக்கு தான் கால் பண்ணி கேட்டாங்க. மூஞ்சில அடிச்சாப்புல நான் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு மூளை இருக்குல்ல, அத யோசிச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்ப இவரு சொல்லுவாரு, "அவருக்கு ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியலங்கக்கா விடிஞ்சதுலேருந்து அடைஞ்ச வரை நீங்க ஃபோன் பண்ணி தட்டி குடுத்துட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் விட்டுறீங்கன்னா 2 நாள் ஆனா தன்னால தெரியுது. 3ஆவது நாள் திண்டாடுவான். 4ஆவது நாள் கத்துப்பான்." ஒரு குழந்தை கீழ வந்துச்சுன்னா தூக்க மாட்டாங்க. ஏன்னா பேசாம இருந்துருவாங்க. அப்ப வந்து எல்லாத்தையும் தூக்குவான்னு
தன்னம்பிக்கை வந்து வளரணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதே எழுந்திருக்கும் பாருங்க. அப்போ தான் வந்து யாருமே இல்லைன்னு தன்னால் எழுந்திருக்குமா. அப்போ தான் வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கை வரும். நம்மளே எழுந்திருக்கணும். வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நாமளே எழுந்திருக்கணும். அப்போ தாய்க்கு வந்து தெரியாதா தன் குழந்தை கீழே விழுந்தா தூக்கணும்னு சொல்லிட்டு தூக்க மாட்டான். ஏன்னா அது எப்போ பாரு அப்போ யாராவது கை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருமா. அப்போ யாருமே இல்லைன்னு எந்திருக்கும் போது தான் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும். அப்படி வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் வந்து தன்னம்பிக்கையாக சந்தோஷமாக வாழணும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் தாய் தந்தை நினைப்பாங்க. அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து உறவுக்காரங்க மதிங்க, பக்கத்து வீட்டமைங்க, எல்லாரும் மதிங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தபோது உங்களுடைய எண்ணங்களையும் கொஞ்சம் யோசிச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருந்தால் மட்டும் கொஞ்சமாவது நீங்களும் வந்து பண்ணுங்கள். அதுக்காக அடுத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்கோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் விருப்பத்தையும் கொஞ்சம் நிறைவேற்றிக்கங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கைங்கும்போது உங்களுக்குன்னு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் உண்டு. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆயிரும்? உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க தான் சொல்கிறேன். உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களுக்காகவும் வாழுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.